உலகின் 163 நாடுகளின் தரவரிசையில் அமைதியான நாடுகள் தரவரிசையில் மலேசியா 10வது இடத்தை கொண்டிருப்பதாக ஒற்றுமைத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். உலகின் அமைதியான நாடுகள் பட்டியலில் மலேசியா 10வது இடத்திலும் ஆசியாவில் 2வது இடத்திலும் இருப்பது மலேசியர்களுக்கு பெருமை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், இந்நிலை தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு என்றும் பினாங்கு வடகிழக்கு மாவட்ட அளவிலான ஒற்றுமை தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அவர் நினைவுறுத்தினார். பிற மதங்களுடனான புரிந்துணர்வின்மையால் சமூகத்தின் ஒற்றுமை சீர்குலையும் என்பதை நினைவுறுத்திய அவர், பல்லினத்துவத்தை போற்றும் அரசாங்கத்தால் வழிநடத்தப்படும் போது மக்களும் தாமாக ஒருங்கிணைந்து வாழத் தொடங்குவதாகவும் அன்வார் தலைமையிலான ஆட்சி மக்களின் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். கிள்ளான் பண்டமாரானில் உள்ள ஒரு பங்களா வீட்டில் அண்மையில் ஆயுதம் ஏந்திய கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 10 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சந்தேக நபர்களில் ஒருவர் 38 வயதுடையவர் என்றும் அவர் முன்பு கொலை மற்றும் கொள்ளை முயற்சிக்காகவும் விசாரிக்கப்பட்டவர் என்றும் ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார்கான் தெரிவித்தார். மற்றொரு கூட்டாளி 13 கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்று அவர் கூறினார். சந்தேக நபர்கள் மந்தின், நெகிரி செம்பிலான் மற்றும் கிள்ளான் பள்ளத்தாக்கில் கைது செய்யப்பட்டனர். அக்டோபர் 3 மற்றும் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு இடையில் 23 முதல் 46 வயதுடைய 9 ஆண்களையும் ஒரு பெண்ணையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் ஆபத்தானவர்கள் என்று குறிப்பிட்ட அவர்கள் கடந்த ஆண்டு முதல் ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் ஆயுதம் ஏந்திய கொள்ளைகளை தீவிரமாக செய்து வருவதாக நம்பப்படுகிறது என்று டாக்டர் ஹுசைன் ஒமார்கான் செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை காலை 5 மணி அளவில் நடந்த இச்சம்பவத்தில் அக்கும்பல் 6 லட்சம் வெள்ளி பணம், மதிப்புமிக்க தெய்வ சிலைகள் மற்றும் நகைகளுடன் வீட்டில் இருந்த 37 வயது நபரை கத்தியால் தாக்கிச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு கோலாபெர்லிஸில் நடத்தப்பட்ட சோதனையில் 350 மோட்டார் சைக்கிள்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக கோலாபெர்லிஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் யூ ஷரீஃபுடீன் முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். 5 காசின் அளவை விடவும் குறுகிய பதிவு எண்களை கொண்ட அட்டையை பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை கடுமையாக எச்சரித்ததுடன் அவர்களின் பெற்றோர்களை அழைத்தும் எச்சரித்ததாக யூ ஷரீஃபுடீன் தெரிவித்தார். போக்குவரத்து கண்காணிப்பு கேமராவில் இருந்து தப்பிப்பதற்காக இம்மாதிரி சிறிய அளவிலான எண் பதாகைகளை பயன்படுத்துவதாக யூ ஷரீஃபுடீன் முகமது யூசுப் தெரிவித்தார். எரிவாயு மற்றும் மின்சாரத்திற்கு வழங்கப்பட்ட அரசு மானியங்கள் இனி மக்கள் நல திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பில்லியன் கணக்கான ரிங்கிட் சேமிக்கப்படுவதாகவும் இத்தொகை வறுமை நிலையில் உள்ள மக்களுக்கான சீர்திருத்தங்களுக்கு பயன்படுத்தப்படுவதை தாம் உறுதி செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசியர்களுக்கான நலத்திட்டங்களில் வறுமை நிலையில் இருக்கும் மக்களுக்கு அதிகமான நலத்திட்டங்களை இதன் மூலம் செயல்படுத்த முடியும் என்று அவர் கூறினார். ஜொகூரில் வார இறுதி விடுமுறை நாட்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் வார இறுதி விடுமுறை சனி மற்றும் ஞாயிறு என மாற்றப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக ஜொகூர் இளவரசர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் அறிவித்துள்ளார். ஜொகூர் மாநில அரசாங்கத்துடன் கலந்துரையாடி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஜொகூரில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் இதனை பின்பற்றுவதை உறுதி செய்வதாக ஜொகூர் மாநில மந்திரி பெசார் டாக்டர் ஊன் ஹபீஸ் காசி தெரிவித்தார். இஸ்லாமியர்களில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கான நேரத்தை அலுவலகங்கள் ஒதுக்குவதையும் ஜொகூர் மாநில முஃப்தி உறுதி செய்யும் என்று ஜொகூர் இளவரசர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் தெரிவித்தார். சாலையில் காவல் அதிகாரிகளிடம் ஆடவர் ஒருவர் கத்தியை காண்பித்து மிரட்டும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட ஆடவரை கைது செய்துள்ளதாக கோத்தா சமரஹான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜைமி ஹுசேன் உறுதிப்படுத்தினார். இச்சம்பவம் நேற்று காலை 11:30 மணி அளவில் ஜலான் சமரஹான் கூச்சிங் விரைவு சாலையில் நிகழ்ந்ததாகவும் விபத்துக்குள்ளான வாகனத்தை பார்வையிட வந்த காவல் அதிகாரிகளை கத்தியை கொண்டு தாக்க முயன்ற 24 வயது ஆடவர் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாகவும் ஜைமி ஹுசேன் தெரிவித்தார். இச்சம்பவத்தால் காவல் அதிகாரிகளுக்கும் மீட்பு படையினருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்று ஜைமி ஹுசேன் உறுதிப்படுத்தினார். கைது செய்யப்பட்ட ஆடவர் தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சட்டவிரோதமாக மலேசியாவுக்கு வெளிநாட்டினரை கொண்டு வரும் கும்பலைச் சேர்ந்த 21 பங்களாதேஷ் நாட்டினரை குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர்.
கோலாலம்பூர் மல்லூரி பகுதியில் உள்ள சாலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை செய்யப்பட்ட போது 18 வெளிநாட்டினர் போலி பாஸ்போர்ட் வைத்திருந்தது தெரிய வந்ததாகவும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை இறக்குமதி செய்யும் ஏஜென்சி மூலமாக மலேசியாவுக்கு வந்ததாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஏஜென்சியை சேர்ந்த மூவரும் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜொகூர் கோத்தா திங்கியில் நடைபெற்ற நீண்ட தூர ஓட்டத்தில் ஆபாசமான செயல்களில் ஈடுபட்டதாக சர்ச்சையானதை அடுத்து சம்பந்தப்பட்ட வெளிநாட்டினர் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் அந்த 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் தலா 5000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. தைவான் நாட்டுக்காரரான 60 வயது சையத் ஆர்தர் வாங் மற்றும் இந்திய நாட்டவரான 70 வயது சத்யநாராயணா பிரசாத் பபோலி இருவரும் கோத்தா திங்கி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று விதித்த அபராதத்தை செலுத்த தவறினால் 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பங்கராங்கில் உள்ள டேசாரிவில் ஆத்திரமூட்டும் வகையில் ஆடை அணிந்து ஆபாசமான செயல்களில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அடுத்த பொதுத் தேர்தல் ஒற்றுமை அரசாங்கத்தின் உண்மையான சோதனையாக உருவெடுத்து வருவதாக டிஏபி கட்சியின் லீவ் சின்தோங் தெரிவித்துள்ளார். வலுவான மற்றும் நிலையான தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக மலேசியாவில் ஒரு புதிய அரசியல் ஒழுங்கை நிறுவுவதற்கான ஒற்றுமை கூட்டணியின் திறனை 16வது பொதுத் தேர்தல் சோதிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 1,22,000 பள்ளி மாணவர்கள் வாசித்தல், எழுதுதல், கணக்கியல் ஆகியவற்றில் பின்தங்கி இருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் 3M ஆய்வின் அடிப்படையில் இது தெரிய வந்துள்ளதாகவும் வருத்தமளிக்கும் நிலையில் ஆய்வின் முடிவுகள் இருந்தாலும் கல்வி அமைச்சு இதற்கான காரணங்களையும் இதற்கான சீர்திருத்தங்களையும் முன்னெடுக்க உள்ளதாகவும் ஃபத்லினா சிடேக் உறுதியளித்தார். முக்கிய காரணமாக வறுமையும் தொடக்க கல்வியும் அடிப்படை தேவைகள் இல்லாமையும் COVID-19 பொது முடக்கங்கள் என முக்கிய காரணிகளாக ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநில கல்வி இலாக்காவுடன் இணைந்து இதற்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவிருப்பதாகவும் இதன் தொடக்கமாக ஸ்லாங்கூர் கல்வி சீர்திருத்த நிர்ணய திட்டத்தின் மூலமாக செயல்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 3M என்பது எழுதுதல், வாசித்தல், கணக்கியல் என்பதால் மும்முறைகளில் பயிற்சி திட்டங்களை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.